ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்களா, நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே தாங்க இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகிற காஸ்ட்டில் அதிகமான காஸ்ட்டே அதோட டிஸ்பிளேக்கு தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் 10s ஒரிஜினல் டிஸ்பிளே ப்ரைஸ் 10,000 ரூபாய். பட் இந்த மாதிரியான ஃபேக் டிஸ்பிளேஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இதோட காஸ்ட் 1500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே ப்ரோ, பட் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் போட்டால் ஐஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே காமிச்சிருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தெரியல, அதெல்லாம் ஈஸியாக பைபாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஒரிஜினலாக ஃபேக்கானதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஈஸியான வழி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட ஐஃபோனில் ட்ரூ டோன் இருக்காங்கிறத பாருங்க. ஏன்னா முக்காவாசி ஃபேக் டிஸ்பிளேஸில் நம்மளுக்கு ட்ரூ டோன் ஆப்ஷனே காட்டாது. இதை வச்சு ஒரிஜினலாக ஃபேக்கானதை கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, அடிஷனலாக உங்களோட ஐஃபோன் செட்டிங்ஸ்குள்ள ஆக்சசிபிலிட்டிக்குள்ள ஆட்டோ பிரைட்னஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு டார்ச் எடுத்து உங்களோட ஐஃபோன் மேல் பகுதியில் அடிங்க. பிரைட்னஸ் மெதுவா ஏறுச்சுன்னா அது ஒரிஜினல் டிஸ்பிளே. பிரைட்னஸ் வந்து டக்குன்னு ஏறுது இல்ல லேட்டா ஏறுது, இல்லாட்டி ஒரு இன்கன்சிஸ்டன்சியா ஒரு மாதிரி லேக் ஆகி பிரைட்னஸ் ஏறுது அப்படின்னா அது ஃபேக் டிஸ்பிளே. அண்ட் மூணாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஓவரால் டிஸ்பிளேயோட ஃபீலிங். ஸோ ஃபேக் டிஸ்பிளேஸ் உங்களுக்கு ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கும், கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் பிரைட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாம் வச்சு உங்களோட டிஸ்பிளே ஒரிஜினலா ஃபேக்கானதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய ஐபோன் டிப்ஸுக்கு நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.